ஹாய் எல்லாருக்கும், வாங்க நம்ம எலிசபெத் மீன் குழம்பு மசாலா வச்சு எப்படி சிம்பிளான மெத்தடில் ட்ரெடிஷ்னலாக மீன் குழம்பு செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் இடித்து வச்ச சின்ன வெங்காயம், தக்காளி, மிளகாய் போட்டுக்கணும். அதில் 4 டேபிள் ஸ்பூன் நம்மளுடைய மீன் குழம்பு மசாலாவை உள்ளே ஆட் பண்ணிக்கணும். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி அது கூட நம்ம ஆட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போது இன்னொரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சிடணும். அதில் இடித்த பூண்டு, இடித்த சின்ன வெங்காயம், இடித்த தக்காளியை உள்ளே சேர்த்துக்கணும். இப்போது உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடணும். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். நம்ம ஆல்ரெடி புளித்தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த மசாலாவோடு சேர்த்து அப்படியே நம்ம உள்ளே ஊற்றிக்கணும். மசாலாவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம 2 பச்சை மிளகாவை சும்மா லைட்டாக கீறி அப்படியே உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு நல்லா அரைச்சி அப்படி உள்ளே ஊற்றிக்கணும். மறுபடியும் அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மீனை உள்ளே ஆட் பண்ணிக்கணும். அப்படியே மூடி சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறணும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிட்டு அப்படி லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக மணமாக சூப்பரான நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் உங்களுக்கு மீன் குழம்பு கிடச்சிரும். இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அமிர்தம் போல் இருக்குங்க. அப்படியே மீன் பொரித்து வெறும் சாதத்தில் பொரிச்ச மீனை வச்சு நம்மளுடைய எலிசபெத் மீன் குழம்பு மசாலா வச்சு செஞ்ச மீன் குழம்பை ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா அல்டிமேட்டாக இருக்குங்க.